பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடமை என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசி வருகிறேன். ஐயா, இந்த குடும்ப வாழ்க்கை தேவன் தந்தது என்று சொன்னேன். ஆனா அதுல 2 பேருக்கும் கடமை உண்டு. புருஷனுக்கும் கடமை உண்டு, மனைவிக்கு உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் உங்க வேதாகமத்தை கையில் எடுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் கையில் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சோராமல் ஜெபித்திட்டே ஜெப ஆவி வரம் தாருமே. சோராமல் ஜெபித்திட்டே ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. சோராமல் ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. கைவேண்டி உன் பாதம் வந்தே என் ஜெப வேளை உமைத்தே அல்லே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் இது உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் இது உம்மை நாடி வந்தே. எல்லாரும் உறவாட அருள் செய்யுமே. உம்மோடு எல்லாரும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீது உம்மை நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீது உம்மை நாடி வந்தே. நல்ல கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புத்தியுள்ள ஸ்திரீ. நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமான தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் படிக்கிற காலத்தில் கேட்டுதான் இருப்பீங்க. ஆண்டவரே இந்த வசனத்தால் ஜெபம் பண்ணி உங்களை அனுப்பியிருப்பாங்க. வேதம் அழகா சொல்லுது. ஞானம் இன்னொரு விதத்தில் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அதை யோபுட்ட கேட்டா சொல்லுவாரு 28ஆம் அதிகாரத்தில் மிக அழகா சொல்லுவார். ஞானம் விளைகிற இடம் எங்கே? புத்தி கண்டெடுக்கப்படுகிற இடம் எது?
அது ஜீவனுள்ள தேசத்திலே அகப்படுவதில்லை. அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுத்துட முடியுமா? வெள்ளியை நிற்க முடியுமா? அப்போ ஞானத்துக்கு விலை மதிப்பு இல்லைங்க. அப்போ ஞானம் எங்கே இருந்து வருது? பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதா? சுத்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, ஜென்ம சுவாபத்துக்கு அடுத்தது. எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் லௌகீக சம்பந்தமான ஞானம் பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் என்றெல்லாம் இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுது, புத்தியுள்ளவன் யாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 24-25 வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினாலும் ஏனென்றால் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் நாம பாடுறோம்ல, கற்பாறையில் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையில் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையில் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது. மழை பெய்து நீர் விழுந்தது, பெருமழை பெய்து நீர் விழுந்தது, பெருமழை பெய்து நீர் விழுந்தது. அந்த வீடு நிலத்தில் நின்றது, அந்த வீடு நிலத்தில் நின்றது. கற்பாறையில் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையில் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையில் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் விழுந்தது, பெருமழை பெய்து நீர் விழுந்தது, பெருமழை பெய்து நீர் விழுந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. ஐயா, வீட்டை கட்டுறது இடிக்கிறது யார் கையில் இருக்கு? மனைவியின் கடமை. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அன்னைக்கு ஒரு அம்மா அவனை கொத்தனாரால் இல்லைங்க. வீடு எதால கட்டப்படணும்? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வீடு ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, கட்டினா போதாது, விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட வேண்டும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். தேவையற்றதை வாங்கி கொண்டு வச்சு வீடை நிரப்புறது இல்லை. அருமையும் இனிமையுமான பொருட்கள் பார்த்தாலே இந்த வீடு ஐயா தெய்வ கடாட்சியமாக இருக்கேன்னு சொல்லணும். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே மனைவி தன் பொறுப்பை சரிவர செஞ்சா குடும்பத்தில் கஷ்டம் வருமா? ஏன்னா மனைவியை குறித்து வேதம் என்ன சொல்லுது? மிக அழகாக சொல்லியிருக்கா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே லேமுவேலுக்கு தன் தாய் சொல்லுகிறாள். அதாவது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை
முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. ஏன் இன்னைக்கு வீட்டில் கஷ்டம் வருது? புத்தியுள்ள ஸ்திரியா என்ன செய்யல? இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்களா? புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தா புருஷன் கொண்டு வரதுல அதுலேயும் மிச்சம் பண்ணி வாழ்கிற குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அநேக நேரம் வீடுகளுக்குள்ள மனைவி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குடும்ப பொறுப்பில் நாம் கடமையை கரெக்டாக செய்கிறோமா? ஏன்னா இன்னைக்கு எல்லாம் இன்ஸ்டன்ட் காலம். முந்தைய காலத்துலனா சரி காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக அடுப்பத்தை வச்சு எல்லாம் செய்யணும். இப்போ அப்படி இல்லை, லைட்டாக டக் அவ்வளோதான் பிடிச்சிரும். எல்லாம் சுலபமாக வந்துருச்சு. ஆனால் சோம்பல்தனம். மனைவி எப்படி இருக்கணுமா? அவள் அதிகாலையில் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. எத்தனை வீட்டில் பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஆகாரம் கொடுக்குறாங்க? இன்னைக்கு நிறைய வீட்டில் என்னதுன்னா ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் வந்துருச்சு. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போ. அப்புறம் எதுக்கு மனைவி குடும்பம்ல? எனக்கு அன்பான சினிமாக்காரன் கூட சொன்னால் நல்ல மனைவி நல்ல குடும்பம் தெய்வீகம்னா. இன்னும் கொஞ்சம் கண்ணதாசனை கேட்ட சொல்லுவார், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னார். குடும்பத்தில் புத்தியுள்ள மனைவியாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு புத்தி இல்லாத மனைவி என்ன செய்கிறாங்க? புறம்பான அலங்காரத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. பேதுரு அதை எழுதி வச்சிருக்கார். என்ன எழுதி வச்சிருக்காரு? 1 பேதுரு 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. அந்தப்படி மனைவிகளே, முதல்ல மனைவிகளை தான் அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கட்டாயம் கீழ்ப்படியணும் கடமை. இன்னைக்கு எத்தனை வீட்டில் புருஷர்களுடைய பேர் சொல்லவே அந்த காலத்தில் தயங்கினாங்க. கிராமங்களில் போய் கேட்டிங்கன்னா பிள்ளைகளை சொல்லுவாங்க, இன்னார் அப்பா இங்கே வாங்க அப்படிம்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ தாராளமாக பேர் சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒரு கடைத்தில் ஜபத்துக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் ஜபம் பண்ணாங்க. உங்கள்கிட்ட கேட்டாங்க, உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? இவ்வளோ நேரம் எல்லோரும் ஆசீர்வாதம் ஜபம் பண்ணிங்கல்ல, அதுதான் என் வீட்டுக்கார் பேர் என்ன. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிக்க. ஒரு காலத்தில் புருஷர் பேரை சொல்றது கூட கூச்சப்பட்ட காலம். அதுக்காக கல்வியில் வளர்ந்துருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லலை. நாகரிகம் முன்னேறி இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. குடும்பத்தில் இன்னைக்கு புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்குமா? அன்னைக்கு ஒருத்தர் என்னை ஃபோன் பண்ணார், பிரதர் நான் ஒரு நல்ல வேலையில் இருந்தேன் பிரதர், என் மனைவி பண்ணின பிரச்சனையினால் அதை வாங்கு இதை வாங்குனதுனால கடைசியில் எல்லா பேங்க்லேயும் கிரெடிட் கார்டை வாங்கி கிரெடிட் கார்டில் கிடச்சதெல்லாம் வாங்கி வச்சேன். இப்போ எல்லாத்தையும் கட்ட முடியல, வீடை இழந்து வேலை இழந்து நிற்கிறேன்னார். எனக்கு அன்பானவர்களே, புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். ஆண்டவர் ஒருவருக்கொருவர் துணையாய் கொடுக்கிறார். எதுக்கு? ஒண்டியாய் இருப்பதிலும் கூடியிருப்பது நலம். பிரசங்கி ஆளும்போது அதை எழுதுறார். சாலமோன் எழுதுறார், ஒண்டியாய் இருப்பதிலும் கூடியிருப்பது நலம். 4:9 வாசிங்க. 4:9 ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டாகும். இதனால தான் குடும்பம் வச்சார். ஒருத்தராக இருந்தால அந்த காலத்தில் அழகா பாடல, ஆடி பாடி வேலை செஞ்சு அலுப்பு இருக்காது, ஆணும் பெண்ணும் சேராவிட்டு அழகு இருக்காதுன்னாங்க. ஆண்டவர் அதனால தான் ஆண்களை பெண்களை படைத்து ஆணும் பெண்ணுமா படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி அதை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு கையளித்தார். ஆனால் புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்தால் தானே வீட்டை கட்ட முடியும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொல்லிட்டு நிப்பாட்டலை. புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளினாலே என்ன செய்கிறா? இடித்து போடுகிறாள். எல்லாம் நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, சுருக்கமாக சொன்னால் எல்லாம் பெண்கள் கையில் இருக்கு. ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால. எனக்கு அன்பார்ந்த எங்கே பாருங்க, யாக்கோபு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் இருந்தா. அவள் பேர் என்னது? தீனாள். அவள் வீட்டை விட்டு போனதுனால எத்தனை உயிர் பலி போனதை நீங்கள் இந்த வேதத்தில் வாசிக்கலாம். புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கணும், புத்தியுள்ள புருஷனாகவும் இருக்கணும்.
அதனால தான் பேச சொல்றார், அந்தப்படி மனைவிகளே முதலாவது செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து. அது என்ன சொந்த புருஷர், கடன் வாங்கின புருஷர்? சொந்த புருஷர் தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ, ஒருவேளை ஒரு குறைவாக இருக்கலாம், அல்லது கல்யாணத்துக்கு பிறகு ஒரு குறை வந்திருக்கலாம், ஒருவேளை ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கி ஏதாவது ஒன்று இழந்து நிற்கலாம். ஆமாம், இனிமேல் ஒரு கீழ்ப்படிஞ்ச என்ன, நல்லா இருந்தார், சம்பாதிச்சார், இப்போ கீழ்ப்படிய முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர்களில் யாராவது, திருவசனத்திற்கு திருவசனம் என்னது? இந்த வேதா வசனத்திற்கு கீழ்ப்படியாம இருந்தா பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி. ஐயா, மனைவி நடந்துக்கிற நடக்கையிலேயே புருஷன் தன்னால, அதுக்கு பின்னாடி சொல்றாங்கல்ல, மனைவி மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் தாங்க தெய்வீகம். அதனால தான் நம்ம கூட சொல்கிறோம், குடும்ப ஜெபம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி எத்தனை குடும்பத்துக்குள்ளே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுறோம். கணவன் மனைவியுமே உட்காந்து ஜெபம் பண்ணுற வீடு எத்தனை வீடு? இன்றைக்கி எத்தனையோ வீடுகள் அந்த காலத்தில் இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு காலமை தேவனை தேடு, காலமை தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து வந்தாடு, காலமை தேவனை தேடு. சீலமுடன் பங்கம் பாடிக்கொண்டாடு, சீலமுடன் பங்கம் பாடிக்கொண்டாடு, சீரான நேர்த்திய ஜீவனை நாடு, காலமை தேவனை தேடு, ஜீவன் காருண்ய பாதம் பணிந்து வந்தாடு, காலமை தேவனை தேடு. கை கூட கூட சத்திய ரோபை மதை பந்தாடே, வேலை கை கூட காலை தேடுவோர் எம்மை கண்டடைவார்கள், காலை தேடுவோர் எம்மை கண்டடைவார்கள், கண்விழித்து ஜெபம் செய்ய வந்தாடே, காலமை தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் நாடு, காலமை தேவனை தேடு. காலையில் எழுந்தவுடனே எத்தனை வீட்டில் இன்னைக்கு ஜெபம் இருக்கு? இன்னைக்கு எல்லா வீட்டிலும் எனக்கு தெரிய இருக்குன்னு சொல்லிக்கலாம். இந்த வீட்டில் ஏதோ 1-2 வீட்டில் இருக்குமா நம்ம. ஆனால் காலை தேடுகிறவங்களுக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கும்? புதியவைகளாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நேற்று கிடைச்சதில்லை, இன்னைக்கு கிடைக்கணும் அந்த கிருபை. நான் போகிற வழியில் எந்த தீங்கும் இல்லாமல், வாகனத்தில் போகும்போது, நடந்து போகும்போது, படி ஏறி இறங்கும்போது, ஒவ்வொரு காரியத்துக்கும் கிருபை வேணும். இன்னைக்கு புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்தால் எத்தனை பெண்கள் ஜெபத்துக்கு புருஷனோட பிள்ளைகளோட இணைந்து ஜெபிக்கிறோம். அப்படி இருந்தால் உன் வீட்டை கட்டலாம். உன் வீடு எப்படி இருக்கும்?
யோபு 5:24 படி சமாதானத்தினால் நிறைந்திருக்க காண்பீங்க. அதை விசாரிக்கும் போது ஒரு குறைவோடு இருக்காது. ஏன்னா இயேசு வந்த வீட்டில் சண்டை இருக்காது, சத்தம் இருக்காது, பொறாமை இருக்காது, அன்புக்கு பஞ்சம் இருக்காது. புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கணும். அநேக நேரங்களில் புத்தி இல்லாத ஸ்திரீ, ஒரே ஒரு பெண்ணை மட்டும் காட்டுறேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் நேரம் இருக்கும்போது படித்து பாருங்கள். நாபால் என்கிறவனுக்கு ஒரு மனைவி இருந்தாள். அவள் பேர் என்னது? அபிகாயில் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாபால் யாரு? அவன் பேருக்கேற்ற மாதிரி அவன் துராக்கிருதன், பாரி குடித்தனக்காரன். அவனுக்கு வாய்ச்ச மனைவி எப்படிப்பட்டவ? ரொம்ப நல்ல பெண். புருஷனுடைய பாதகத்தை கூட அடியாளின் பாதகத்தை மன்னியும் தாவீதில் சொல்றவன். தாவீது எத்தனை நல்லது செஞ்சிருந்தார். வனாந்தரத்தில் ஒரு நாள் அவனுடைய கூட்டத்தோடு வந்து இருக்கும்போது இவன் நாபால் வீட்டில் விருந்து நடக்குது. கொஞ்சம் சாப்பாடு தான் கேட்டு விட்டான். உடனே அவன் சொன்னான், ஈசா யார்? எத்தனை பேர் இருப்பான், அவனுக்கெல்லாம் 7 எடுத்து கொடுக்க முடியுமா? அப்போ நாபால் சொன்னது இவளுக்கு தெரியாது. தாவீது யுத்தத்துக்கு புறப்படுறதுக்குள்ள ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ ஓடி போய் அவன்கிட்ட சொல்லிட்டா, ஐயா நீ ரத்தம் சிந்தக்கூடாதியா, நீ ரத்தம் சிந்தக்கூடாதியா. அடியாளின் பாதகத்தை பண்ணி அவன் செஞ்ச தப்பு யார்? புருஷன் செஞ்சது. ஆனால் அவன் போய் தன் குடும்பத்தை ஐயா அழிக்காதபடி காத்து கொண்டா. ஆனால் நாபால் கடைசியில் இருதயத்தில் செத்தவனாகி 10 நாள் கிடந்தான். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் பார்க்குறோம், மனைவி புத்திசாலியா. எனக்கு தெரியும், எங்கள் ஊரில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. புருஷன் கொஞ்சம் பைத்தியக்காரன்னா அவனுக்கு அமாவாசை வந்தால் கிறுக்கு பிடிச்சிரும். கிறுக்கு பிடிச்சிருந்தா எந்த வேலைக்கும் போக மாட்டார், கையில் துணியை பிடிச்சிக்கிட்டு ஓடுவார். ஆனால் குழந்தை 3. ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா விடிய காலம் எந்திரிச்சு போய் வீடு வீடாக தண்ணி எடுத்து கொடுத்து, பாத்திரம் தேய்ச்சி, துணிமணி துவைச்சி போட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இப்படியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்போ புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விடாது, கரெக்டாக செய்யும். புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கணும், புத்தியுள்ள புருஷனாக இருக்கணும். அதனால தான் சாலமோன் ஞானி எழுதியிருக்காரு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன்னுடைய கையினால இடித்து போடுகிறாள். என் மனைவியுடைய கடமை வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன செய்யணும் எல்லாம் இங்கே வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. இருட்டோடு எந்திரிக்கணும், சோம்பலி நப்பத்தை புசியக்கூடாது, ஒரு வியாபாரத்தை விசாரிக்கணும், வாங்கணும். அதே போல் புருஷனுடைய இதயத்தை கோணிக்காமல் நடந்துக்கிறவும் தெரியும். இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க, ஆனால் அன்பு இல்லை, ஒருவருக்கொருவர் பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசப்படுறீங்க. நல்லது, கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000லாம் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. 30 நாள் வரணும், உங்கள் வீட்டை தேடி வரணும். நீங்களும் எத்தனை நாள் எத்தனை வருஷமாக பார்க்குறவங்களாம் இருப்பீங்க. கர்த்தர் ஏவினால் உங்கள் வீட்டில் வேலை கிடச்ச நாள், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களில் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த ஆலயத்தில் பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க வர்றதெல்லாம், இவங்களை அழைத்து வர்ற வேனுக்கு மட்டும் ஒரு வாரம் 4000 ரூபா கூட்டு வரக்கு ஆண்டவர் எவ்வளோ, நீங்கள் அதற்காக ஒரு மாதத்துக்கு தேவை சந்திக்கலாம். ஏன் ஒரு கட்டுமான பணி கொடுக்கலாம். எப்படியா நாங்கள் தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இதில் 2 எது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கணும்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளை சொல்கிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தயவுசெய்து சொல்லணும். எதுக்குன்னு கேட்டால், நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். நீங்கள் ஃபோன் அடித்தாலும் ஐயோ எடுக்கலேன்னு வருத்தப்படக்கூடாது. நான் இவங்க அடிக்கிறாங்க எடுக்க முடியாமல் போச்சே, இவங்களுக்காக ஜெபிக்க முடியலன்னு வருத்தப்படக்கூடாது. 10 மணிக்கு மேலே அடிச்சிங்கன்னா கட்டாயம் ப்ரோக்ராம்லேயோ ஆராதனையில் இருந்தால் ஒழிய ஞாயிற்றுக்கிழமை தயவுசெய்து அடிக்காதீங்க 10க்கு மேலே. ஏன்னா அன்றைக்கி ஆராதனை தான் இருப்போம். அதனால் மற்ற நாட்கள் அடிங்க, உங்களுக்காக எடுத்து ஜெபிக்கிறேன். இப்போவும் உங்களுக்காக
ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள புருஷன், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையாய் எண்ணி ஒருவருக்கொருவர் தேவன் தந்த ஈவு என்பதை அறிந்து ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி ஆதியிலிருந்து அன்பு கடைசி மட்டும் குடும்பங்களுக்குள்ள நிலைக்கட்டும். ஒவ்வொரு வீடும் கட்டப்படட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படட்டும். பெற்றோருடைய கண்ணீர்கள் எல்லாம் களிப்பாய் மாறட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்திருக்கிறீர், வாழ வைத்திருக்கிறீர். இன்னைக்கு தான் ஆப்ரேஷன் என்று மருத்துவமனையில் படுத்திருக்கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கு தான் ஐயோ என் வியாதி கடுமையாக இருக்கே வேதனையோடு இருக்கலாம். ஒருவேளை பல நாட்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறேன், என் படுக்கை மாறுமான்னு கண்ணீரோடு இருக்கலாம். ஒவ்வொருவருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.